ஒரு ஜோடி வந்துட்டு போகிறாங்களா இவங்க அப்படியே கதாநாயகியாவே கடைசி வரைக்கும் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கதாநாயகியாவே நடிச்சிட்டு இருக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவீங்களா? திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்கிறீங்கல்ல ஏதோ கம்பேக்குன்னு, அவங்களும் கம்பேக் கொடுத்தவங்க தானே பொன்னியின் செல்வன். அதுக்கு முன்னாடி படத்தை காட்டுங்க. இப்போ நயன்தாரா வேணான்னு சொல்லி தூக்கி போடுற அந்த படத்தில் தான் இவங்க வந்து வராங்க. ஏன்னா அவர் கால் ஷீட் கொடுக்க முடியல நயன்தாராவால். இன்றைக்கும் கூட சூப்பர் ஸ்டார் அவர் கிழ நடிகர் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் தாத்தா நடிகர் அஜித்தா இருக்கட்டும் வந்து விஜயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பை இளமையாக காட்டிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஏஜ் கிளியராக தெரியல. சீனியர் அதான் கிழ நடிகர்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த கிழ நடிகர்களுக்கு ஜோடி யார் போட முடியும்? த்ரிஷா இவங்களுக்கும் தனுஷுக்கும் வந்து ஏதோ ஒரு ஒன்று இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சுருக்கமாக சொல்லுங்கள். நிறைய லிஸ்ட் இருக்குது சார். த்ரிஷா வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு இயர் வரவங்க யாருன்னு முக்கியம் கிடையாது. லைஃப்பில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க யாரும் அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இப்போ வந்து விஜய் போயிருக்கு. த்ரிஷா கிட்ட போயிட்டு விஜய் சாருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நயனார் நாகேந்திரன் பேசும்போது விஷால் வந்து எதுவும் பேசவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. சிவி சண்முகம் பேசும்போது விஷால் வந்து வழ வழ கொழ கொழ நோழ நோழ மொழ மொழன்னு பேசுறதை நீங்கள் பார்த்தீங்க. இதுவும் கூட அவசியம் இல்லைன்ற. இந்த நடிகர்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருக்கிறாங்க. அது நட்சத்திரமாக இருந்தா என்ன, நிலாவாக இருந்தா என்ன, என் கனவுல நயன்தாரா வரான்னு சொல்றாரு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் டேவிட். வணக்கம் சார். சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஹீரோ என்ற ஒரு பிம்பத்தில் இருக்க முடியுமே. அதில் சில பேர் வந்து ஒரு வயசு அதிகம் 30-40 வயசு தாண்டிட்டாலே வந்து ஹீரோன்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்து விலகி வந்துருவாங்க. ஆனால் அதில் சில பேர் இருக்காங்க இப்போவும் ஹீரோவா. ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களும் இப்போவும் ஹீரோ தான். ஆனால் அவங்க அந்த டைமில் வந்த பல ஹீரோக்கள் வந்து இப்போ கெஸ்ட் ரோல் பண்ணுற அளவுக்கு தான் வந்திருக்காங்களே. ஹீரோஸுக்கே அப்படி இருக்குன்னா ஹீரோயின்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆனால் அப்படி பார்க்கும்போது த்ரிஷா அவர்கள் 25 வருஷம் கழிச்சியும் அது 25 வருஷம் தாண்டி வந்தும் இப்போவும் ஹீரோனியாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுங்க சார்? இல்லை, நீங்கள் இப்படி பாருங்களேன். நீங்கள் எவ்வளோ இடைவெளி விட்டுருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போது ஹீரோன்னு இப்போது பானுமதி கூட நடித்தாங்க ஒரு படத்தில். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவாஜியோட ஜோடி போட்டு நடித்தாங்க. பாண்டியராஜன் படம், அது தாய்க்கோடு தாலாட்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து யார் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹீரோ அப்படிதான் எடுத்துக்கணும். வயதான வந்து அப்பா ரோல் நடித்தால் கூட அவர் தான் ஹீரோ. அவரை மையப்படுத்தி தான் அந்த படம். அவருக்கு ஜோடியாக நடித்தவங்க யார் அப்படி எடுத்துங்க. அதே மாதிரி வந்து சிவாஜியோட ஜோடி போட்டது வந்து மனோரமாவே ஒரு படத்தில் ஜோடி போட்டாங்க. ஞானப்பறவைன்னு ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சு, வந்து சக்ஸஸ் ஆச்சுலாம் வேறு. ஆனால் மனைவியாக நடித்தாங்க. அவர் காமெடி நடிகை தான். ஆனால் எப்படி கோவை சார்லாம் எடுத்துங்க. ஒரு படத்தில் வந்து கமலுக்கு வந்து சதி லீலாவதின்னு ஒரு படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலுக்கு ஜோடி அதை கோயம்புத்தூர் பாஷையில் கலக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கதாநாயகிகள் வந்து அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து முழுக்க ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட், அதாவது கேட்டால் முழுக்க கதாநாயகியை மையப்படுத்தியே தான் அந்த படம். கதாநாயகனா அதில் ரொம்ப டம்மியாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இது முழுக்க கதாநாயகியை சுற்றி தான் அந்த படம். கதாநாயகனை சுற்றி தான் ஒரு படம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு ஜோடி வந்துட்டு போகிறாங்களா இவங்க அப்படியே கதாநாயகியாவே கடைசி வரைக்கும் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதல் நான் சொல்கிறது? அஜித்குமார் பெரிய ஹீரோ. அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு இணையராக நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க வயதுக்கு ஏற்ற நடிகையே தேடுறாங்க. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு நயன்தாராவே நீங்கள் காட்டிகிட்டு இருக்க முடியும்? அப்போ அந்த ஈக்குவல் நடிகையை தேடுறாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் எடுத்துங்க. ஜெயிலர் படத்தில் அவருக்கு ஜோடி யாரை போட்டிருப்பாங்க? படையப்பால் ஜோடியாக நடித்த ரமேஷ். அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கப்பா கடைசி வரைக்கும் அவங்க ஹீரோயினாகவே இருக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட கதாநாயகி அவங்க. படையப்பா படத்தை வில்லியாக இருந்தாலும் கதாநாயகி அவங்க தான். சரிங்களா? நீங்கள் வந்து சௌந்தர்யாவை சொல்ல முடியாது. சரிங்க சார். அப்படின்னு பார்த்தா நான் எதுக்கு நான் அப்போ நீங்கள் சொல்லி இப்படி எடுப்பீங்களா? நீங்கள் கதாநாயகியாவே நடிச்சிட்டு இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவீங்களா? சரிங்க சார். அப்படின்னு பார்த்தா விஜய் கூட ஸ்டார்டிங் நடிச்ச சங்கவியை போட்டுருக்கலாம் ஹீரோயின். அவங்க ஃபீல்ட் அவுட், சங்கீதாவும் ஃபீல்ட் அவுட். அப்படி பார்க்கும்போது இவங்க ஃபீல்டில் இருக்காங்களா சார்? ஏங்க அவங்க ஃபீல்டில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மன வாழ்க்கையில் போனவங்களை போய் கொண்டு கம்பேர் பண்ணுறீங்க. அவங்க வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களா?
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சங்கவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெஸ்ட் ரோல் நடிச்சாங்க, இந்த கெஸ்ட் ரோல் நடிச்சாங்க, இங்கே நடிச்சாங்க, இங்கே சரி சார், ஸ்னேகாவும் இன்னும் ஃபீல்டில் இருக்காங்க சார். ஆனால் த்ரிஷா அளவுக்கு அங்கே இருக்காங்களா ஒரு கேள்வி வருதுல்ல. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு படத்தில் நடிக்கிறது வேற, தொடர்ச்சியாக வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுன்னு இருக்குது. இப்போ நானே சொல்கிறேன், த்ரிஷாவுக்கு வந்து எவ்வளோ வந்து லாங் கேப் இருந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்கிறீங்களா ஏதோ கம்பேக்குன்றீங்களா, அவங்களும் கம்பேக் கொடுத்தவங்க தானே. பொன்னியின் செல்வன் அதுக்கு முன்னாடி படத்தை காட்டுங்க, வரிசையாக காட்டுங்க, வருஷத்துக்கு 2 படம் காட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப்லாம் இருந்ததுங்க. நயன்தாரா வந்த பிறகு வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து கேப் இருக்குது. இப்போ நயன்தாரா வேணான்னு சொல்லி தூக்கி போடுற அந்த படத்தில் தான் இவங்க வந்து வராங்க. ஏன்னா அவங்க கால் ஷீட் கொடுக்க முடியல நயன்தாராவால் இன்றைக்கும் கூட. அப்போது அவங்களால முடியாத போது அப்போ அடுத்த ஆப்ஷன்கள் தான் இவங்க வராங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அது கூட இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து கிளிக் ஆகிடுச்சு. அது கூட பொன்னியின் செல்வன் 2 போயிடுச்சு, 1 வந்து கிளிக். அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு வருது. அப்போ இடைப்பட்டதாக எவ்வளோ வந்து ஒரு பெரிய லாங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைவெளி இருக்குது. அவரும் அப்படியே ஹீரோயினாகவே நிற்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களும் பெரிய ஒரு கேப். ஆனால் நீங்கள் நயன்தாரா நீங்கள் எடுத்துங்க, பெரிய கேப் இருக்காது. பெரிய கேப் தொடர்ந்து பல வெற்றி தொடர்ந்து அடிக்கிறதும் இருக்குது. அதனால தானே வந்து சொல்கிறது லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இதுக்காக சொல்கிறாங்க. அது அவங்க சொல்லிக்கிட்டாங்களா இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் பரவாயில்ல, என்ன தொடர்ச்சியாக வந்து கேப் இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படம் இல்லாமல் அப்போ திடீர்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்றாங்க, அந்த படம் கிளிக் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஓடும். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. அது மாதிரி அதே சமயத்தில் இன்னொன்றும் இருக்குது. இப்போ நான் அது மாதிரி வந்து ஒரு கிழ நடிகர்கள்லாம் யாரை போடுவாங்க நான் கேட்குறேன். கிழ நடிகர்கள்னா யார்? ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கலாம். ரஜினிகாந்த் எல்லாரையும் நீங்கள் எடுத்துங்க, யாரெல்லாம் எடுத்துங்க. அவர் கிழ நடிகர் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் தாத்தா நடிகர். ஆனாலும் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு. அவர் தாத்தா நடிகர். ஆனால் இவங்களாம் வந்து எடுத்துங்க, அஜித்தாக இருக்கட்டும் வந்து விஜயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை இளமையாக காட்டிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஏஜ் கிளியராக தெரியல. இப்போ அவங்களாம் ஒரே லிஸ்ட்டில் கூட பிரதீப் ரங்கநாதனும் தனுஷையுமே நீங்கள் ஒரே கோட்டில் நிற்க வைக்க முடியுமா? நிற்க வைக்க முடியாதுல்ல. அப்போது அந்த சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இவங்க யார்? சீனியர். அதான் கிழ நடிகர்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த கிழ நடிகர்களுக்கு ஜோடி யார் போட முடியும்? கேள்விகளை தான் போட முடியும். கேள்விகள் தான் போட முடியும், அவ்வளோதான். சரிங்க சார், இந்த த்ரிஷா ஆரம்ப காலகட்டத்திலாம் பல கிசுகிசுலாம் மாற்றினாங்க. கிசுக்குன்னு சொல்ல முடியாது, முக்கியமான பல சர்ச்சைகளையும் மாட்டினாங்க. முக்கியமாக தனுஷ் அவர்களை நெருங்கி இருக்க ஃபோட்டோஸ் தான் வந்து வெளிவந்த போது இவங்களுக்கும் தனுஷுக்கும் வந்து ஏதோ ஒரு ஒன்று இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டார்டிங் அவங்க மாட்டின சுருக்கமாக சொல்லுங்க. நிறைய லிஸ்ட் இருக்குது சார், நிறைய லிஸ்ட் இருக்குது. பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அது நம்ம எதுவுமே இப்போ இன்றைக்கு வரைக்கும் விஜயோட சேர்ந்து போகிறாங்க, அது விமர்சிக்கப்படுது. அது நம்ம பிரச்சனை அவங்க தான் சொல்லணும். பிரச்சனையில் மாட்டினாங்களான்றது அவங்க தான் சொல்லணும். ஆனால் தனுஷோட ஸ்டார்டிங் மாட்டுது சார் நிறைய. எப்படி தனுஷோட அந்த தனுஷும் இவங்களும் நெருங்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. நெருங்கிய போட்டாங்க சார். இணையத்தில் போய் த்ரீஷான்னு போட்டாங்கன்னா வருது எல்லாம். என்ன அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? பல பேர் இருக்கிறாங்க சார். அதில் த்ரீஷாவோட இணையத்தில் எல்லாம் ஓப்பனில் தானே இருக்குது. தனுஷ் தான் ஏன் பிடிச்சி அவனை தொங்குறீங்க? தனுஷ் தான் ஏற்கனவே அவனுக்கு பிரச்சனை பேசி குடும்பத்தையே கெடுத்தாச்சு இல்லையா? பேசி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாத்துக்கும் விவாகரத்துக்கு காரணம் அவன் தான். அவன் தலையை போட்டு உருட்டி அவன் வாழ்க்கையை நாசமாக்கியாச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனை நாசமாக்கணும். அப்போ தானே பேசிகிட்டு இருக்கிறானுங்க இணையத்தில் பேசக்கூடியவங்க. நான் சொல்கிறேன், நான் நமக்கு அது நோக்கம் அது இருக்கக்கூடாது. நான் பேசுறது என்னென்னா, இவங்க வந்து பல நடிகர்களோட அந்த ஃபோட்டோக்களில் வந்து நீங்கள் சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இணையத்தில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் பிரபலமான பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்ககிட்ட விலகி போய் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களோட பழகி இருந்தவர்கள், திரிஷாவோட பழகி இருந்தவங்க பல பேர் விலகி போய் வேற திருமணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க நிச்சயதார்த்தம் கூட வந்து நின்று போயிடுச்சு கூட தகவல் இருக்குது. ஆமாம் சார், வருண் ஒரு தொழிலதிபர் கூட திருமணம் இருக்குது. திருமணம் வரைக்கும் போய் நின்று போச்சு. ஒரு பிரபலமான தயாரிப்பாளர், ஒரு பிரபலமான வந்து ஒரு பத்திரிகையாளருடைய வந்து பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரி நிறைய லிஸ்ட்டு. கடைசியாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சிம்பு சொல்கிற மாதிரி பேசணும். லைஃப்பில் ஃபஸ்ட்டு வரவங்க யாரும் முக்கியம் கிடையாது, லாஸ்ட்டு வரவங்க தான் முக்கியன்ற மாதிரி இப்போ விஜய் வந்து லைஃப்பில் லாஸ்ட்டில் போய் நிற்கிறாரு. அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படி தானே சொன்னான் சிம்பு தானே சொல்கிறது. அது இது இந்த வரல சொல்லி இது லைஃப்பில் யார் ஃபஸ்ட்டு வராங்க, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம். அருமையான டைலாக்ல அது. அந்த மாதிரி இப்போ வந்து த்ரிஷா வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு இயர் வரவங்க யாருன்ற முக்கியம் கிடையாது, லைஃப்பில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க யாருன்னு அதுதான் முக்கியன்ற மாதிரி இப்போ வந்து விஜய் போயிருக்கிறாரு. அவ்வளோதான். நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் போட்டோம். அவன் குடும்பம் நாசமாக போகுது, அதை பற்றி அவரே கவலைப்படலைன்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? என்ன சொல்கிறது? அவன் பெற்ற பிள்ளைங்க, அவன் பெற்ற பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகுது, நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? எல்லாத்தையும் பணம் கொடுத்து சமன்படுத்த முடியாது.
இது இந்த ஜீவனாம்சம், இந்த விவாகரத்துக்கான பணம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பணம் கொடுத்து சமப்படுத்த முடியாது. புரியுதா சொல்கிறது? அது காலம் பதில் சொல்லும். நம்ம காத்திருக்கலாம், இல்லை நம்ம காலம் முடிஞ்ச பிறகு கூட பார்த்திங்கன்னா அது நடக்கும். நம்ம பார்க்க முடியாத சூழல் கூட ஆகலாம். நம்மனா நான். ஆனால் காலம் ஒன்று இருக்குது. அதுதான் ரஜினிகாந்த் அவர் சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை. காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அற்புதமான வார்த்தை. அது விஜய்க்கு தான் பொருந்தும். இந்த சுச்சுவேஷனில் விஜய்க்கு தான் அது பொருந்தும். அதை ரொம்ப யோசித்து சொல்லியிருக்கிறாரு. காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறது. சரி, ஓகேங்க சார். இப்போது த்ரிஷா அவர்கள் வந்து மோஸ்ட்லி அரசியலை பற்றி பேசுனது கிடையாதுங்க சார். எங்கன்னா ஒரு அங்கங்கே பேசினா அது வந்து சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கூவத்தூர் இந்த ஒரு வார்த்தை வந்து அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோஷியல் மீடியாவில். அந்த கூவத்தூர் இஷ்யூவில் கூட த்ரிஷா அவர்கள் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அந்த பேர் அடிப்பட்டதுங்க சார். அதை பற்றி நினைக்கிறீங்க? அது உண்மையா? அதை பற்றி என்ன நினைக்கணும்னா நீங்கள் வந்து கருணாஸ் கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா பலமுறை அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, இது சம்மந்தமாக விளக்கியிருக்கிறாரு. நீங்கள் கருணாஸ் கிட்ட தான் கேட்கணும். கூவத்தூரில் வந்து த்ரிஷாவுடைய அந்த அது 25 லட்சம் கொடுத்தாங்க அப்பெல்லாம் ஏவி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் சார், அது வந்து ஏற்கனவே சர்ச்சையாகி அது வெங்கடாஜலம்ன்ற எம்எல்ஏ வந்து ஆசைப்பட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் அரசியல்வாதி பேச போய் அது பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அவரே பேசினவரே மன்னிப்பு கேட்டார். அப்போ வந்து கருணாஸோட தலை வந்து உருளுச்சு இந்த விஷயத்தில். அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கம் தெரியணும்னா நீங்கள் கருணாஸை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் கேட்டு கூப்பிட்டு வந்து கேளுங்க. அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அதையும் த்ரிஷா மறுத்துருக்காங்க அவங்க லீகல் டீம். சார் மறுக்க தான் சார் செய்வாங்க. இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் சொல்லாதீங்க. அது இப்போ கூட நீங்கள் போய் கேளுங்களேன். விஜய்க்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேளுங்களேன், மறுத்துருவாங்க பாருங்கள். விஜய் எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க. நீங்கள் போய் நேர்காணல் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் மேலே தப்பு. நீங்கள் நேர்காணல் போய் விஜய் த்ரிஷா கிட்ட போயிட்டு விஜய் சாருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா அவர் எனக்கு அண்ணன் என்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் பேட்டி எடுக்காமல் நீங்களாக உருட்டிகிட்டு இருக்கீங்க. த்ரிஷாவுக்கும் எப்படி இந்த 16 வயது நிலை படத்தில் வந்து ரஜினிகாந்த் பேசுவாருங்க. ரஜினிகாந்த் எப்படி பேசுவார்? மயிலுக்கும் அந்த புதுசாக வந்த டாக்டருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்கிறாரு? அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தான் வந்து விட்டுன்னு இருக்கீங்க. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் அப்படின்னு உள்ளபடியாக நீங்கள் உள்ளபடியாக நீங்கள் நேராக போய் த்ரிஷா கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூத்த சகோதரர் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் நேர்காணல் பண்ண மாட்டேங்கிறீங்க. நேர்காணல் பண்ணாமல் இப்படி வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தப்பாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ த்ரிஷா ஃபேன்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் த்ரிஷாக்கும் ஃபேன் இருக்காங்க சார். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, த்ரிஷா விஜய் இஷ்யூ வரும்போது யாரும் ஆயத்தர நைனா நாகதான் வந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க இது மாதிரி த்ரிஷா வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அப்போ எந்த நடிகர் சங்கம் முன் வந்து கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ CV சண்முகம் முன்னாள் அமைச்சர் வந்து நயன்தாராவை பற்றி பேசுனதுக்கு மட்டும் நடிகர் சங்கத்தில் எல்லாரும் கண்டிக்கிறீங்க. ஆனால் த்ரிஷா பற்றி பேசும்போது ஏன் நடிகர் சங்கம் வாயை திறக்கல? அப்போ பாகுபாடு காட்டுறீங்களா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில் இல்லை? எனக்கு இது வந்து யார் கேட்குறாங்களையோ என்னுடைய கேள்வியும் ஒன்று தான். நடிகர் சங்கம் பொதுவாக வந்து இது போன்ற விஷயத்தில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படி பார்க்கறது நம்ம கண்கூடா தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு நடிகர் சங்கத்திலேருந்து பொதுவாக அறிக்கை வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இல்லை நேரடியாக கண்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் வந்து எதாவதுன்னா வந்து நாசர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில் வந்து கண்டிப்பார். ஆனால் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறதுனாலேயே அவரே வந்து எல்லாத்தையுமே வந்து நேரடியாக அவர் வந்து கண்டிக்கணுன்றது கிடையாது. ஏன்னா பொது தளத்தில் வந்து ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கன்றது ஒரு கூட்டு முயற்சி தானே சங்கன்றது, ஒரு கூட்டு நடவடிக்கை தான் சங்கன்றது. அப்போ கூட்டு நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் சொல்லும் போது இங்கே பலரும் அரசியல் கட்சி சார்ந்து இருக்கும்போது தேவையற்ற மனத்தாங்கல் வரும். இப்போது உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் நாசர் வந்து இஸ்லாமியர், நயினா நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்லும் போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்கிறேன். அங்கே பார்வை எப்படி இருக்கும்? நீங்கள் நியாயமாக பேசணும், மனசாட்சியோட பேசணும். இப்போ நாசர் வந்து இஸ்லாமியர், அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நயினா நாகேந்திரன் ஒரு கருத்து வெளியிடும் போது அதை வந்து அவர் கண்டிக்கிறாருன்னு வச்சுங்க. கண்டிக்கிறாருன்னா பார்வை எப்படி இருக்கும்? தேவையற்ற மத ரீதியான பார்வை போயிடுமா? அப்போ விஷால் அவர்கள் கண்டிச்சிருக்கலாம். எப்படி விஷால் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல நயினா நாகேந்திரன் பேசும்போது விஷால் வந்து எதுவும் பேசவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. CV சண்முகம் பேசும்போது விஷால் வந்து கொழ நோழன்னு பேசுறதை நீங்கள் பார்த்தீங்க. புரியுதா சொல்கிறது? இதுவும் கூட அவசியம் இல்லைன்ற அறிக்கையை விட்டு போயிருங்க. நடிகர் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை விடுங்க, காட்டமான அறிக்கை. அது நாசர் மீது பேர்லேயும் வர வேண்டாம்,
விஷால் பேர்லேயும் வர வேண்டாம். அப்படி நீங்கள் வந்து கண்டிக்கிற மாதிரி இருந்தாக்கா எல்லாத்தையும் கண்டிக்கணும். இப்போது நாசர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் விஷயத்தில் வந்து அவர் வந்து கண்டிக்கலை, திரிஷா குறித்து பேசும்போது அவர் கண்டிக்கலை. இப்போ சிவி சண்முகத்துக்கு கண்டிச்சாருன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏங்க வந்து அதை கண்டிக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நாசர் மட்டுமே இங்கே வந்து சங்கத்தில் இல்லை, தலைவராக இருந்தாலும் கூட ஒரு கூட்டு முயற்சி தான், ஒரு கூட்டு நடவடிக்கை தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பொதுவாக ஒரு அறிக்கைன்னு விட்டுடலாம். அப்போ அறிக்கை விடலைன்னு சொன்னால் கண்டிக்கிறீங்கன்னா இதையும் கண்டிக்கணும், அதையும் கண்டிக்கணும், இதையும் கண்டிக்கணும், அதையும் கண்டிக்கணும். ரெண்டுத்தையும் தானே. திரிஷாவுக்கும் ஒரு பார்வை தான், நயன்தாராவுக்கும் ஒரு பார்வை தான். இங்கே விஷால் வந்து பேசும்போது, சிவி சண்முகம் குறித்து பேசும்போது, அப்போது விஷால் என்ன பேசுகிறாரு? ஐயா ஐயா அவங்க வந்து இப்படிலாம் வந்து உங்கள் மரியாதையை நீங்கள் என்ற எதனா ஒரு தெளிவாக இருக்குதா? ஒன்று கண்டிச்சா வெளிப்படையாக டமால் டிமில் படார் படார்னு போட்டு கண்டிக்கணும். இது எங்களுடைய சங்கத்தோட உறுப்பினர் மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரியான அவதூறு பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை சட்ட ரீதியாக உங்களை வழக்கு தொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம். இதை சொல்கிறதுக்கு என்ன? இதை சொல்கிறதுக்கு என்ன? ஒரு செகண்டில் சொல்லிட்டேன்னா எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் உங்க மேலே வழக்கு தொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம். இனி வந்து உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை இது. இந்த மாதிரி இன்னொரு வர இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சு அதுவும் சொல்லுவீங்களா? அதை விட்டு ஐயா வந்து நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து உங்கள் மதிப்பை நீங்களே வந்து நீங்கள்ன்றதை பார்த்தோம். இப்போ புரியுதுங்களா? இவ்வளோ தான். இங்கே இப்போ குஷ்புவே நீங்கள் எடுத்துங்க. குஷ்பு வந்து நயனார் நாகேந்திரனை கண்டிச்சாங்களா? குஷ்பு நயனார் நாகேந்திரனை கண்டிக்கலை, சிவி சண்முகத்தை கண்டிக்கிறாங்க. இதுவே பாரபட்சம் தானேங்க, இதுவே பாரபட்சம் தானே. இப்போ புரியுதுங்களா? இந்த நடிகர்கள் எல்லாமே அரசியல் கட்சியில் இருக்கிறதுனாலையும் சில சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருக்கிறாங்க, அரசியல் சிக்கல் இருக்கு. ஆமாம், கட்சியில் மெம்பர் இல்லைனா கூட ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. சார், தமிழக வெற்றி கழகத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து நட்சத்திர வேட்பாளராக மாற போறாங்க, விஜய்க்காக பிரச்சாரம் பண்ண போறாங்க. அது நட்சத்திரமான என்ன, நிலாவான அப்போதையும் இப்போ வரைக்கும் அவங்க த்ரிஷாவும் வந்து மறைமுகமாக அரசியல் இருக்காங்க சொல்றாங்க. அதனால பாருங்க, அது நட்சத்திரவனா இருக்கட்டும், நிலாவனா இருக்கட்டும், இன்னைக்கு 4 அணிகள் இருக்குது, 5 அணிகள் கூட இருக்கட்டும். ராமதாஸ் சூரியன் ஆட்சி, அது நட்சத்திரமாக இருந்தால் என்ன, நிலாவாக இருந்தால் என்ன, வால் நட்சத்திரமாக இருந்தால் என்ன? நான் சொன்னது வால் நட்சத்திரம் தான் சொன்னேன், சரியா? சொல்கிறேன், எதாக இருந்தால் என்ன சார், நமக்கு தேவை என்ன? சூரியன் ஆட்சி வரப்போகுது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. எது அதிமுகவும் ஜெயிக்க போகிறது கிடையாது, டிவிகேவும் ஜெயிக்க போகிறது கிடையாது, மற்ற எதுவுமே நாம் தமிழில் சீமான் வெற்றி பெறுவார் காரைக்குடியில். அது வந்து கான்கிரீட்டாக தெரியுது. அப்போ இங்கே மீண்டும் சூரியன் ஆட்சி 5 ஆண்டு காலத்துக்கு. கலைஞர் செய்யாத நடத்தி காட்டாத அந்த இதை வந்து சாதனையை வந்து ஸ்டாலின் நடத்த கட்ட போகிறார். இதுதான் நடக்குது. இந்த குழப்பம் நீங்கள் பண்ணுறீங்களே, இந்த குழப்பெல்லாம் பண்ணுறீங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் திமுக ஆட்சியே வந்தால் போதும்னு மக்கள் வேண்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சிங்க. இது இல்லைனா ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆண்ட கட்சி, அதில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் கனவுல நயன்தாரா வராருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசோட திட்டங்களை நீங்கள் வந்து குறை சொல்லும் போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், கனவு சொல்லுங்கன்னா நயன்தாரா கேட்பேன் குடிப்பியான்னு கேட்குறது. ஒருத்தர் கேட்குற புடவை கொடுத்தியா, உள்பாவோட குடிப்பியான்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் யார்? இன்டலெக்சுவல் பொலிட்டீஷியன்ஸ். இவங்கெல்லாம் மேதைகள், அரசியல் மேதைகள். இவங்கெல்லாம் அறிவார்ந்த மேதைகள். இவங்கெல்லாம் அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? ஏன்னா எதை கேட்குற ஒரு அவசியம் என்ன? நயன்தாரா கனவு காண்றன்னு சொன்னால் உன் வயசு என்ன, நீ வகித்த பதவி என்ன, இன்னைக்கு உன் பதவி என்ன? ஒரு விஷயம் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு அரசோட நீங்கள் வந்து குறை சொல்லுங்கள், குற்றத்தை கூட சொல்லுங்கள். அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் குறை சொல்லணுன்றதுக்காக வந்து கிண்டல் அடிக்கணுன்றதுக்கு இப்படியா பேசுவீங்க? நயன்தாரா கேட்பேன், உன் டேஸ்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தியா? அடுத்தவன் பொண்டாட்டி தானே நயன்தாரா? சொல்லுங்கள் சார். ஆமாம், அடுத்தவன் பொண்டாட்டி தானே சார். அடுத்தவன் பொண்டாட்டி போய் கனவுல வந்து நான் கேட்பேன்னு சொல்லி நீங்கள் கேவலமாக இல்லை டேஸ்ட்டு. நீ ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர், இப்போ வந்து எம்பி வேற, நல்ல வேலை பார்லிமெண்ட்டில் போய் கேட்காம போன பார். எதை கேட்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஹீரோயின், அதாவது நடிகைகள் அப்படின்னாலே விமர்சனத்துக்குள்ளே உள்ளே வந்துருவாங்க சார். ஆனால் அப்படி பார்க்கும்போது த்ரிஷா அவர்கள் வந்து அதிகமாக விமர்சனம் வந்து சிக்கினாங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்க? எனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த யூத் யங் ஜென்ரேஷன், உங்களை மாதிரி ஜென்ரேஷன் தான் நீங்கள் பெருசாக பேசிட்டு இருக்கீங்க. த்ரிஷான்னு பேசிட்டு இருக்கீங்க. புரியுதா சொல்ல? பேசக்கூடிய பொருளை மாறி இருக்காங்க. அது விஜய் செய்த தவறு. அது விஜய் செய்த தவறு. 4 சவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயத்த வந்து சமுத்திரகனி சொன்னார் இல்லையா, 4 சவத்துக்குள்ளே வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. பொதுவெளிக்கு வரும்போது இப்படி பேச தான் செய்யும். நீங்கள் அரசியலுக்கு வராமல் இருந்தாலும் வந்து நடிகன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க.
ஒரு நடிகன் கூட இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அரசியல்வாதியாக வந்து மாறிட்டு நீங்கள் அப்போ கொண்டு வந்து நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா அதை விமர்சிக்கப்பட தான் செய்வாங்க. அதை அவங்க விரும்புகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். த்ரிஷா அவர்களே ஆமாம், அரசியல் ரீதியாக வந்து விரும்புகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்படுறத விரும்புகிறாங்க. நான் சொல்கிறது நயினார் நாகேந்திரன் சொன்ன அந்த விமர்சனம் இல்லை. இப்போ விஜயோட சேர்த்து பேசினா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. விஜயோட சேர்த்து பேசுறதுன்னா இப்போ சொல்கிறாங்களே அடுத்த முதலமைச்சரா, அடுத்த சித்தியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரிசா, அரசியல் வாரிசா, இது அப்படிலாம் பேசுறது வந்து அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க எதுவும் கண்டிக்கல. எம்ஜிஆர்களும் கம்பேர் பண்ணி கூட பேசுகிறாங்க. அதுதான் சார், அது விரும்புகிறாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதா அளவுக்கு ஒப்பிடும் போது அவங்க அதை விரும்புகிறாங்க. சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வச்சுருந்தாங்க, அரசியலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் இங்கே இது இனிமேல் தானே தெரிய வரும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் போக இருக்குல்ல. இப்போ தானேங்க கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகி இப்போ தான் அவரே வந்து ஒரு அரசியல்வாதியாக ஆனாரானே தெரில. இன்னும் அடுத்த கட்டம் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? கொஞ்சம் காலம் பொறுத்து இருங்க, அவசரப்படாதீங்க. இன்னும் பல அரசியலில் பல விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் முடிவாங்கல்ல. நன்றிங்க சார். த்ரிஷா அவர்களை பற்றி பல தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ரொம்ப நன்றிப்பா. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.